இந்த நாளெல்லாம் உன் புதுமை வாழ்த்திடுவேன் உம்மை வாழ்த்திடவே பலியில் கலந்திட எழுகையிலே உயிரழியாது காத்த உன் அருளுணர்ந்தே உன்னாற்றல் நான் உணர்ந்தார் என்னாற்றல் நான் மறப்பேன் இறைவா உன்னாற்றல் நான் உணர்ந்தார் என்னாற்றல் நான் மறப்பேன் என் பலம் நீ என வாசல்கள் திறந்து வைப்பேன் வழியவும் கரங்களில் அடைக்கலம் நான் புகுந்தேன் உனக்கும் எழுப்பும் வழி நடத்தும் உணர்வேன் எழுவேன் உன் வழி நடப்பேன் வலியினில் கலந்திட எழுகையிலே உயிரழியாது காத்த உன் அருளுணர்ந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் மிக மிக முக்கியமானது அல்லது அடிக்கடி அவர் போதித்தது என்ன அப்படின்னா மனம் மாறுங்கள். அவருடைய போதனையுடைய மையப்புள்ளியே அதில் தான் அடங்கியிருந்தது. எதிலிருந்து எதற்கு நாம் மனம் மாற வேண்டும் என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வழியில் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வழியை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழிக்கு நாம் மாற இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணகமுற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றியவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3வது அதிகாரம் 22வது வசனம் மற்றும் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளையை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தார் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விடுவீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர் உலகை சார்ந்தவர். எனவேதான் உலகு சார்ந்தவற்றை அவர் பேசுகிறார். உலகமும் அவருக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் அவருக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கிறேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூ உலகை ஆள்வோரை எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்து நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறைவாக்கியங்கள் 12 முதல் 17 முடிய, மீண்டும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையில மிக மிக முக்கியமான ஒன்று மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி ஆண்டவர் இயேசு பயன்படுத்துவார். அவருடைய போதனையுடைய துவக்கமும் சரி, அதே சமயத்தில் அவர் உயிர்த்து விண்ணகம் செல்வதற்கு முன்பாக அந்த சீடர்களுக்கு கொடுத்த கட்டளையும் சரி. உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள். விசுவசிப்பவர்களுக்கு, மனம் மாறுகின்றவர்களுக்கு தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இயேசுவினுடைய எண்ணம், சிந்தனை இவை அனைத்தும் இந்த மனமாற்றத்தை அடிப்படையாகவும் அடித்தளமாகவும் மையப்புள்ளியாகவும் கொண்டு செயல்பட்டது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தார்? இந்த மனம் மாறுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த உலகத்தில் பிறந்த, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனி பிறக்க போகின்ற எந்த ஒரு மனிதருக்கும் அந்த செய்தி தேவை. மனம் மாறுங்கள் என்ற அந்த செய்தி தேவை. காரணம், எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் நிகழ வேண்டும் என்பதை இயேசு தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றார். இன்றைக்கு பல்வேறு மனநிலைகளிலே வாழுகின்ற ஒவ்வொருவரும் எந்த மனநிலைக்கு அப்படின்னா ஆண்டவருடைய மனநிலைக்கு மாறி வர வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நல்லவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கெட்டவராக இருந்தாலும் சரி, அவருடைய எண்ணம் எங்க வரணும் அப்படின்னா ஆண்டவருடைய வழிக்குள் மாறி வர வேண்டும். இதுதான் இயேசு எதிர்பார்க்கின்ற மனமாற்றம். அப்போ மனமாற்றத்துல இயேசு உற்று நோக்குகின்றார் மனிதர்களை. அங்கு அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருக்கின்றார்கள், பதவியில் இருந்தவர்கள்,
அல்லது சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்குள் இருந்த அந்த மனம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உடைத்தானதாக இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதே சமயத்தில் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அடுத்தவர்கள் ஏழைகளாக வாழ்வது என்பது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த சாபம். எனவே நாங்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள், அவர்களை விட மதிப்பு மரியாதை மிக்கவர்கள் என்று சொல்லி தங்களை கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் என்ற நிலைக்கு அவர்கள் உட்படுத்தி கொள்ளவில்லை. வாய் மட்டும்தான் அதை சொன்னது. உள்ளத்திலே மற்றவர்களை விட இவர்கள் உயர்ந்தவர்களாக, மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல மனமாற்றம் தேவைப்பட்டது. அதே சமயத்தில் மற்ற மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு நாங்கள் அடிமைகளாக வாழ படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு மனநிலையை, எங்களுக்கு வாழ்வே என்ற இல்லை என்ற ஒரு சூழலை, இன்னும் இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு இருக்கின்ற நிலை இந்த இழிநிலை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு முடிவோடும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். எதை சொன்னார்களோ இது கடவுளுடைய சாபம் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அதை அப்படியே தலைவிதி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம். இனி கடவுள் எங்கள் பக்கம் திரும்ப மாட்டார் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையை வெறுத்து அதே சமயத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் மனம் மாறுங்கள், இந்த நிலையிலிருந்து மனம் மாறுங்கள். இன்னும் ஒரு சிலர் இருந்தார்கள், தங்களை தாங்களே நீதிமான்களாக காட்டிக்கொண்டு தாங்கள் சொல்லுகின்ற வழிமுறைதான் உண்மையானது என்று சொல்லி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலையும் ஆண்டவர் இயேசு மனம் மாறுங்கள் என்ற செய்தியை கொடுக்கின்றார். அப்ப மனம் மாறுங்கள் என்ற ஒரு செய்தி எல்லோருக்குமே பொதுவானது. எதை நோக்கி மனம் மாற வேண்டும் என்றால் கடவுளுடைய வழியிலே அனைவரும் மனம் மாற வேண்டும். அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், பதவியில் இருக்கின்றவர்கள், அல்லது சொத்துக்களையும் செல்வத்தையும் கைவசம் வைத்திருக்கின்றவர்கள் மனம் மாற வேண்டும். எப்படி? இவை அனைத்தும் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் மக்களுடைய நலன்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். கடவுள் எதிர்பார்க்கின்ற நீதியை, கடவுள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி முறையை, கடவுள் எதிர்பார்க்கின்ற உண்மையின் வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனம் மாற வேண்டும். உயர்ந்தவன் என்ற அந்த மனநிலையை விட்டுவிட்டு அனைவரும் சமம் என்ற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். இது அங்கிருக்கிற மனமாற்றம். அதே சமயத்தில் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவர்கள் மனம் மாற வேண்டும். இங்கே கடவுள் எங்களுக்கும் ஆசிரை கொடுப்பார், எங்களுக்கும் மீட்பை கொடுப்பார், எங்களுக்கும் வாழ்வை கொடுப்பார் என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளாக அவர்கள் வந்து மனம் மாற வேண்டும். அதே சமயத்தில் தங்களை நீதிமான்களாக காட்டிக் கொண்டிருந்தவர்கள் மனம் மாற வேண்டும். தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு, தங்களை தாங்களே பெருமை பேசிக்கொண்டு, தங்களுடைய வழி நியாயமானது என்று சொல்லுகின்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எந்த வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? மனம் மாற வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் செல்லுகின்ற வழி நம்முடைய வழியா அல்லது ஆண்டவருடைய வழியா? ஆண்டவருடைய வழியாக இருந்தால் தொடர்ந்து நாம் விண்ணரசிற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அர்த்தம். நம்முடைய வழியாக இருந்தால் அழிவுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். மனம் மாறுவோம். ஆண்டவருடைய வழிக்கு நாம் நம்மையே, நம்முடைய வாழ்க்கையை செலுத்த இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன்,
என் வாழ்வை பலியாகவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்றி எமக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்றி எமக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்கு உரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிறைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உறவினிலே வரும் தெய்வமே, உன் அன்பினில் நாளும் வாழும்போது என் இதயம் அருளில் நிறைந்திடுமே, என் நிலையும் நாளும் மாறிடுமே. உறவினிலே வரும் தெய்வமே. திசைகள் ஆயிரம் செல்லும் போது மனதை ஆசைகள் அழித்துவிடும். திசைகள் ஆயிரம் செல்லும் போது மனதை ஆசைகள் அழித்துவிடும். பாதைகள் தெரியாத மனதில் வாதைகள் வந்து நிறையும். பாதைகள் தெரியாத மனதில் வாதைகள் வந்து நிறையும். சோதனை வருகின்ற வேளையிலே மனம் சோதனை வருகின்ற வேளையிலே மனம் சோர்ந்திடாதிருக்க வரம் தருவாய், வரம் தருவாய், வரம் தருவாய். உறவினிலே வரும் தெய்வமே உன்னன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக செபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து செபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோ. தேடும் மாந்தரை
தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ.